நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருந்தது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைப்பதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மேம்பாலத்தை இன்று முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் அந்த மேம்பாலம் விரிசல்களோடு ஆபத்தான முறையில் காணப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. முதலமைச்சர் இன்றைக்கு தான் அந்த பாலத்தையே திறந்து வைக்க இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னதாகவே அதுல பல்வேறு ஓட்டை உடசல்கள் இருப்பது தொடர்பான அந்த காட்சிகளை நம்ம ஆதாரத்தோட பார்த்துட்டு வரோம். மக்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் என்கின்ற பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இருக்கின்றது. இந்த விசைத்தறி கூடங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் கனரக வாகனங்களில் தான் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பகுதியில கனரக வாகனங்கள் சென்று வந்தது. இந்த பகுதியில அதிக அளவில போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட நிலையில இந்த காவிரி பாலத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய காவிரி ஆற்றின் நடுவே ஒரு பாலம் கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையத்திலிருந்து எஸ்பிபி காலனி செல்ல வேண்டும் என்றால் ரயில்வே நுழைவு பாலத்திற்கு அடியில் புகுந்துதான் செல்ல வேண்டும். அந்த ரயில்வே நுழைவு பாலத்தில் ஆண்டிற்கு 2 முறை காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த நுழைவு பாலம் முழுவதும் தண்ணீரால் வழிந்திருப்பதால் அங்க போக்குவரத்தும் பாதிக்கும். இதனால் மக்களின் அடிப்படையான கோரிக்கையாக இந்த பகுதியில ஒரு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என சுமார் 10 ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை வச்சனர். இந்த நிலையில தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிபி காலனி பகுதிக்கு வரை, அதாவது பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து எஸ்பிபி காலனி வரையிலான உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் என்பது செய்து கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை ஈரோடை சார்ந்த R50 என்ற நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த மேம்பாலம் கட்டுமான பணியினை தொடர்ந்து விரைவாக செய்து வந்தனர். சுமார் 4 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்ட இந்த மேம்பாலம் என்பது ஆண்டிற்கு 2 முறை மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து வந்தது. ஒரு பிரச்சனை தொழிலாளர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த மேம்பாலம் வேலை என்பது பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. மற்றொரு புறம் தொழிலாளர்கள் யாருமே அதாவது சம்பள பற்றாக்குறை காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் யாருமே இந்த பாலத்திற்கு வேலைக்கு வரவில்லை. அதனால் இந்த பாலம் சுமார் 6 மாத காலமாக பாலம் பணிகள் எதுவும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு வழிமுறைகள் இந்த பாலத்தை திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பு சரி இந்த பொதுமக்கள் வசதிக்காக கட்டப்பட்ட மேம்பாலம் என்பது திறக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு மாவட்ட நிர்வாகம். அப்பொழுது திடீரென இங்க வாழைமரங்கள் போன்ற பல்வேறு தோரணைகள் கட்டப்பட்டு மேம்பாலம் திறந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில இல்ல பாலம் திறப்பவில்லை இல்ல அப்படின்னு கடந்த 15 தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த பாலத்தினை பொறுத்தவரை 320 கோடி ரூபாயில இந்த பாலம் கட்டியிருக்காங்க. மத்திய ஆசிய வங்கி வளர்ச்சியுடன் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழே மாநில நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் தான் இந்த பாலம் சுமார் 3.50 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த உயர்மட்ட மேம்பாலம் பணி கட்டியிருந்தாங்க. அதே சமயத்துல இந்த பாலம் இன்றைய தினம் திறக்கப்படுது அப்படின்னு கடந்த 3 தினங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களும் சரி போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிரும், அதிக அளவிலான கனரக வாகனங்கள், அதே சமயத்துல தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்றி செல்லப்படும் அந்த உற்பத்தி சார்ந்த கனரக வாகனங்கள் எளிதான முறையில இங்கிருந்து எஸ்பிபி காலனி வரையிலான பாலத்திற்கு போலாம் அப்படின்னு ஒரு பொதுமக்கள் கருத்தில் கொண்ட நிலையில தற்போது இந்த பள்ளிப்பாளையம் பாலம் என்பது இன்றைய தினம் திறக்கப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கின்ற இந்த பாலம் அதிக அளவில் பாலம் முழுவதுமே விரிசலாகவும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பள்ளிப்பாளையம் பாலம் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில தான் தற்போது இந்த பள்ளிப்பாளையம் பாலம் என்பது காணப்பட்டிருக்கின்றது. இந்த திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு அமைச்சர் மதிவேந்தன், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அதே சமயத்தில் நாமக்கல்லை சார்ந்த MP மாதேஸ்வரன், அரசியல் கட்சி நிர்வாகிகள் இந்த பாலத்தை தற்போது திறந்து வைக்கிறாங்க. ஆனா மக்களுடைய கோரிக்கை பாலமெல்லாம் கட்டினீங்க சரி சரியான முறையில கட்டினீங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்குது. ஏன்னு குறிப்பிட்டீங்கன்னா பள்ளிப்பாளைய பேருந்து நிறுத்தம் அதிக அளவிலான வணிக சார்ந்த ஒரு கடைகள் அனைத்துமே கடைகள் பகுதியை சார்ந்தது தான் பள்ளிப்பாளையம். இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில கட்டப்பட்டிருக்கிற பாலம் சைடு புறம், அதாவது இடதுபுறமான அனைத்து கற்களுமே தற்போது கையை வச்சாவே கீழே சாய்கின்ற நிலைமைதான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இது குறித்து இங்கிருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்த தகவல் இதை நாங்க மழை தண்ணி வெளியில போறதுக்கோசரம் இந்த கேப் நாங்க விட்டுருக்குறோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா மழை தண்ணி போகும்போது அனைத்து கற்களுமே சேர்ந்து கீழே விழும். அதே சமயத்துல இந்த சைடு போகின்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது அங்கிருக்கின்ற கல்கள், அதாவது 500 கிலோ கொண்ட ஒவ்வொரு கல்லும் 500 கிலோக்கு இருக்குது. அந்த கல்லு வாகன ஓட்டிகள் மேல விழுந்தால் மிகப்பெரிய உயிரிழப்பு சேதம் ஏற்படும். அதே சமயத்துல
இந்த பாலம் அவசர கதியில கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா ஒப்பந்தத்தை முடிக்கணும். அதே சமயத்துல தற்போது தேர்தல் நெருங்கி வரும் காரணத்தினால ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு நம்ம படம் பண்ணி அதற்கான தொகைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு புறம் வந்து இந்த ஒப்பந்ததாரர்கள் கட்டி இருக்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல 320 கோடி ரூபாய் கட்டப்பட்ட இந்த பாலம் ஏன் இதுவரைக்கும் பூச்சி வேலைகள் நடைபெறவில்லை? அதாவது கான்கிரீட்டுகளால் மட்டுமே கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது எந்த ஒரு பெயிண்டும் அடிக்காமல் வெறும் கான்கிரீட்டுகளாகவே இருக்கின்றது. தொடர்ந்து 3 மாதத்திற்கு மழை பெய்தால் இருக்கின்ற பாலத்தினுடைய கான்கிரீட்டுகள் அனைத்துமே சேதமாகிவிடும். ஏனென்றால் பூச்சி பூசினால் மட்டுமே தான் பாலத்தினுடைய உறுதித்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு முறை பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலத்தின் மீது இருக்கின்ற மழைநீர் வடிகால் குழாய், அதாவது மேல மழை பெய்ஞ்சிச்சுன்னா இந்த பாலத்திலிருந்து கீழே பைப்லைன், பிளாஸ்டிக் பைப்லைன் மூலியமா தண்ணி போறதுக்கு வந்து இந்த பைப் லைன் யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் பைப்புமே தரமற்ற முறையில் தான் காணப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் குழாய் தற்போது 1 இன்ச்சுக்கு மட்டும்தான் இருக்குது. மேல ஊத்துற தண்ணி முழுவதுமே அங்கு செல்கின்ற வாகன ஓட்டிகள் மீதுதான் அந்த மழை தண்ணீர் முழுவதும் படும். இதுவும் தரமற்ற முறையில் இந்த பிளாஸ்டிக் குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த பாலத்தில் அரசு அதிகாரிகள் யாருமே வந்து ஆய்வு செய்யப்படவில்லை. இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மையை யார் அறிந்தார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. தற்போது மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிவேந்தன், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோர் வந்து தற்போது விழா மேடை இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களுடைய கோரிக்கையாக தற்போது வரை யாருமே இந்த பாலத்தில் ஆய்வு செய்யவில்லை என்றுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய ஒரு பாலத்தை அரசு அதிகாரிகள் கண்காணிக்காமல், அதை பார்வையிடாமல் அலட்சியமாக செயல்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். பாலம் சரியான ஒரு கட்டமைப்போடு இல்லை, அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் தற்பொழுதே உடைந்து விழுவதையும் அங்கு மக்கள் குற்றச்சாட்டோடு முன்வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தங்கமணி.